குட் ஆஃப்டர்நூன் யூடியூப் கைஸ். இன்றைக்கி நம்ம தாம்பரத்துலேருந்து திருச்சி வரைக்கும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ தான் அது. பார்த்து இந்த வீடியோவை பார்த்து திருச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். யூடியூப் சேனலில் பண்ண போகிறேன். பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். இந்த லோக்கோமோட்டிவ் தான் நம்ம பிக் பண்ண போது திருச்சி வரைக்கும் 22602 EDDX ஈரோடு டீசல் லோக்கோ ஷெட்டுடைய இது பாருங்கள். இதுதான் நம்மளுடைய இது வரைக்கும் போகும்போது பாருங்கள். Tambaram Krishnapalli Junction, Krishnapalli Express will leave from platform number 6. பயணிகள் கவனத்திற்கு சென்னை பீச் லோக்கல் இன்னும் சில நிமிடங்களில் நடைமேடை. இப்போ நம்ம பெட்டியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம பெட்டி வந்து D3 சென்னை பீச் லோக்கல் பிளாட்ஃபார்ம் நம்பர் செங்கல்பட்டு லோக்கல் will arrive shortly on platform number 4. யாத்ரிகர் कृपया ध्यान दें சென்னை பீச். இந்த ட்ரெயின் எப்படின்னா ஜன்சதாப்தி கோச்சஸும் ICF CBC கோச்சஸும் கலந்த ஒரு மிக்சட் ட்ரேக் காக்டைல்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் கலந்து அடிச்சது. இது காக்டைல் ட்ரேக் மாதிரி தான் இது பாருங்கள். பழைய மயிலாடுதுறை கோவை இடையே ஓடிய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸின் பெட்டிகளும் சாதாரண அந்த பைகை பல்லாமல்ல ஓடின இந்த சார்கார் பெட்டிகளும் தான் இந்த இதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க பாருங்க. Local will arrive shortly on இதை வந்து மெயின் லைனுடைய பல்லவன் எக்ஸ்பிரஸ்னே சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு சூப்பரான பல்லவன் எக்ஸ்பிரஸ்ல இடம் கிடைக்காதவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின். பார்த்தீங்கன்னா இந்த மெயின் லைன் வழியாக போகும். பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக திருச்சிராப்பள்ளி செல்லும் இந்த வண்டி. சென்னை லோக்கல் இன்னும் சில நிமிடங்களில் நடைமேடை இருந்து புறப்படும். யாத்ரிகர் कृपया ध्यान दें சென்னை लोकल प्लेटफॉर्म नंबर 2 से थोड़ी ही देर में रवाना होगी. Your attention please. Chennai local will leave shortly from platform number 2. பயணிகள் கவனத்திற்கு செங்கல்பட்டு லோக்கல் நடைமேடை 4 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். यात्रिगण कृपया ध्यान दें सेंगलपट्टू लोकल प्लेटफॉर्म नंबर 4 पर थोड़ी देर में आएगी. Your attention please. सेंगलपट्टू लोकल will arrive shortly on platform number 4. பயணிகள் கவனத்திற்கு வண்டியில் 0611 சாமி திருச்சாவடி ஜங்ஷன் திருச்சாவடி எக்ஸ்பிரஸ் Tambaram Krishnapalli Junction, Krishnapalli Express will leave from platform number 6 at 15:30. பயணிகள் கவனத்திற்கு சென்னை லோக்கல் இன்னும் சில நிமிடங்களில் நடைமேடை 2 இருந்து புறப்படும். यात्रिगण कृपया ध्यान दें चेन्नई बीच लोकल प्लेटफॉर्म नंबर 2 से थोड़ी ही देर में நமக்கு கிடைச்சிருக்கிறது எதுனா ஜன்சதாப்தியோடைய இது ஜன்சதாப்தி சார்கார் பாருங்க. இதுதான் நம்ம கோச்சு D3. Tambaram Krishnapalli Junction, Krishnapalli Express will leave from platform number 6 at 15:30. பயணிகள் கவனத்திற்கு சென்னை லோக்கல் இன்னும் சில நிமிடங்களில் நடைமேடை இருந்து புறப்படும். யாத்ரிகர் कृपया ध्यान दें நமக்கு ஏத்தாப்பா நிற்கிறது எந்த வண்டின்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்
இது நம்ம எக்மோரில் வந்து பிளாட்ஃபார்ம் ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால டெம்பரவரியாக அனந்தபுரி எக்ஸ்பிரஸையும் சேது எக்ஸ்பிரஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸையும் உழவன் எக்ஸ்பிரஸ் சேது எக்ஸ்பிரஸில் உழவன் எக்ஸ்பிரஸையும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸும் தாம்பரத்தில் எது ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எண்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனோட ரேக் தான் இங்கே நின்றுட்டு இருக்கு. இது வந்து உழவன் எக்ஸ்பிரஸுடைய ரேக், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரேக் ஷேரிங் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டும் தாம்பரத்தில் என்ன புறப்படும், தாம்பரத்தில் போய் எண்ட் ஆகுது. நமது பெட்டியோட கதவை திறந்துட்டாங்க. நம்ம போய் ஏறி நம்ம விளாக் கண்டினியூ பண்ணுவோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சீட் என்ன ட்ராக் சைடு கிடையாது, இந்த ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அதனால நம்ம இது போகிற ஒரு வண்டிகள்லாம் பார்க்க முடியாது. ஸோ தட் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம சீட்டை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி ட்ராக் சைடு இருக்கிறதுக்கு மாற்றிட்டு, குறிப்பாக எமர்ஜென்சி வீட்டில் இருக்கக்கூடிய 90 இருக்கிற இடத்துக்கு மாற்றிப்போம். அந்த கொடுத்தாங்கன்னா ஓகே, நம்ம ஃப்ளாகை கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். குறிப்பாக விழுப்புரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் இருட்டிடும். இருட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டேஷன்ஸ் தான் நான் விளாக் எடுக்க முடியும். அதனால் பார்த்துக்கோங்க. இந்த விளாகை தொடர்ந்து பார்த்து கருத்துக்களை பதிவிடுங்கள். இதுதான் நம்மளுடைய சீட்டு. நம்ம கம்ஃபர்டபுளாக இங்கே உட்காந்துருக்குறோம். பாருங்கள், இந்த விளாகை தொடர்ந்து பாருங்கள். இதில் ஆல்ரெடி நான் நிறைய விளாக்ஸ்லாம் எடுத்துருக்கிறேன். இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு நிறைய விளாக்ஸ் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்து இது பண்ணுங்க. இந்த நமக்கு ஏத்தாப்பழோட பிளாட்ஃபாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் வரப்போகுது. அதுக்கான இது அட்வான்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த வந்தே பாரத் கிளம்பி ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ட்ரெயின் கிளம்பிடும். அதாவது அந்த இக்மோரில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு கிளம்புது அந்த ட்ரெயின். 3 மணிக்கு இந்த ட்ரெயின் கரெக்டாக இங்கே 3:20க்கு என்னமோ இங்கே நம்ம 3:20க்கோ 3:25க்கோ நம்ம இங்கே தாம்பரம் வரும். தாம்பரத்துலேருந்து இந்த வண்டி கிளம்பி கொஞ்சம் தூரம் போனோம்னே அது பெருங்களத்தூர் தாண்டினோடனே நம்ம ட்ரெயின் எடுப்பாங்க. பெருங்களத்தூர் அல்லது வண்டலூர் கிராஸ் பண்ணோடனே இந்த ட்ரெயின் எடுப்பாங்க. பாருங்கள், வந்தே பாரத்தையும் பாருங்கள். அப்படியே வந்தே பாரத் எப்படி வந்து நிற்குது யார். இப்போ இந்த கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்து நின்றுட்டு இருக்கு. இப்போ நம்ம வண்டி வந்து கிண்டி சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்துட்டு தான் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் இந்த இதுக்கு வந்துடும், நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துடும். வந்தே பாரத் வந்துடும். இந்த வந்தே பாரத் வந்து கிளம்பின படம் தான் ட்ரெயின் எடுப்பாங்க. ஏன்னே பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் முக்கிய ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான். நமக்கு நிறைய ஸ்லாக் டைம் நிறையா இருக்கிறதுனாலையும், நமக்கு அந்த மெயின் லைன் வழியாக சுற்றிட்டு போகிறதுனால நிறைய இது இருக்கிறதுனால, இந்த இது பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு வந்து இந்த வந்தே பாரத் சீக்கிரமாக போகணுங்கிற நன்னோக்கில் பார்த்தீங்கன்னா இதை வந்து இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அநேகமாக இதை வந்து 3:40க்கு தான் கிளப்புவாங்க. 3:30 ஷெட்யூல் டைம் போட்டிருக்காங்க. 3:35 3:40க்கு தான் இதை கிளப்புவாங்க. வந்தே பாரத் வந்து வண்டலூர் போன பிறகு தான் இந்த ட்ரெயின் எடுப்பாங்க. நம்ம வந்தே பாரத் நுழைஞ்சிருச்சு. இந்த வண்டி வந்து வண்டலூர் தாண்டின அப்புறம் தான் நம்ம ட்ரெயின் எடுப்பாங்க. இதுதான் சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்கின்ற ட்ரெயின் நம்பர் 20665 சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், பாப்புலர்லி நோன் அஸ் ஷின்கன்சேன் ஆஃப் இந்தியா. 20 பெட்டிகளை கொண்ட இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆல்ரவுண்ட் டிமாண்டட் ட்ரெயின். குறிப்பாக மதுரை திருநெல்வேலி வரைக்கும் சூப்பராக ஃபுல்லாக கும்பலாக தான். பண்டிகை நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கிடைக்கிறதே கஷ்டம். இப்போ அந்த வண்டி இங்கே வந்திருக்குது பாருங்கள். இது வந்து மல்டிபிள் யூனிட்டட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு ஷேர் கார் ட்ரெயின். மணிக்கு பார்த்தீங்கன்னா 130லேருந்து 150 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். குறிப்பாக குறைந்த நேரத்தில் அதிக விரைவாக செல்ல 2 இடங்களை இணைக்கக்கூடிய ரயில். இப்போ திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் ஜேர்னியில் 4 ஹவர்ஸில் இந்த ட்ரெயின் போயிடுது. என்னுடைய ஸ்டாப்பிங் என்னென்னா வந்தே பாரத் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர், தாம்பரம், விழுப்புரம், விருதாச்சலம் இப்போ ரீசெண்டாக சேர்த்துருக்குறாங்க, திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, திருநெல்வேலி.
ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ட்ரெயின் நிற்குது. இப்போ அந்த ட்ரெயின் வந்து இங்கே 2 நிமிஷம் நிற்கும். ஏன்னா இங்கே அதிக அளவுக்கு ஆட்டோமேட்டிக் டோர், இது பார்த்தீங்கன்னா தான் அந்த டோர், இப்போ இந்த ஆரஞ்சு கலருக்கு பார்த்தீங்கன்னா டோர், ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோசிங். ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு வரும்பொழுது கேட் டோர் தானாக திறக்கும், ட்ரெயின் கிளம்பும் போது மூடும். 2 பக்கமும் இன்ஜின் இருக்குது இதுக்கு. ரயில் புறப்பட்டு விட்டது பாருங்கள். வந்தே பாரத் ட்ரெயின் புறப்பட்டுச்சு பாருங்கள். இது ஒரு மோஸ்ட்லி டிமாண்டட் பப்ளிக். ஃபர்ஸ்ட் 8 கோச்சாக இருந்தது, 16 கோச்சா, இப்போ 20 கோச்சாக மாறி இருக்குது. ஒவ்வொரு பெட்டியிலும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரொபெல்டு இன்ஜின்ஸ் இருக்குது, அது மூலமாக தான் இயங்குது. இது வந்து 2 பக்கமும் இன்ஜின் இருக்கும், மல்டிபிள் யூனிட்டட் இன்ஜின் கிடையாது, 2 பக்கமும் செல்ஃப் ப்ரொபெல்டு இன்ஜின்ஸ் இருக்குது. அந்த இதாக பாருங்க, ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டது. நமது ரயில் புறப்பட்டு விட்டது. நம்ம விளாகையும் ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள். நமக்கு வண்டி முன்னால் வந்தே பாரத் போயிட்டு இருக்கிறதுனால வண்டியை ஸ்லோ பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் அதுக்கு சஃபிஷியன்ட் கேப் தேவை, அதனால வந்து வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கிறாங்க. வந்தே பாரத் இந்த குடுவாஞ்சேரி கிராஸ் பண்ணி தான் இந்த ஆக்சலரேஷன் இது பண்ணுவாங்க. அதுக்கு தான் நம்ம ஜிஎஸ்டி ரோடை பார்ப்போம். தாம்பரம் டு விழுப்புரம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு, சென்னை சென்று திருச்சி செல்லும் கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோடும் ரயில்வே ட்ராக்கும் பக்கத்துலேயே வரும். சென்னையிலேருந்து விழுப்புரம் வரைக்கும். இப்போ நம்ம விழுப்புரத்துலேருந்து தான் ட்ராக் மாற போகிறோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது விழுப்புரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு ரயில் ட்ராக்கு பக்கத்து. இப்போ பெருங்களத்தூர் வந்திருக்கோம். பெருங்களத்தூர்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செங்கல்பட்டு இந்த டோல் பிளாசா வரைக்கும் மாறி மாறி இப்படி பக்கத்தில் ஒரு இதுதான் ஜிஎஸ்டி ரோடு பெருங்களத்தூர். ஏன்னா நம்ம விழுப்புரம் வரைக்கும் தான் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். விழுப்புரத்துக்கு மேலே நமக்கு இருட்டு எழுதினால முக்கியமான ஸ்டேஷன்ஸில் மட்டும் நான் விளாக் எடுக்கிறேன். அந்த ஸ்டேஷன்ஸை பற்றி நான் சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஷன் வந்து கடந்த 71 ஆண்டுகளுக்கு முன்பு 1954 அன்றைய ஸ்டாண்டர்ட் மோட்டார் நிறுவனம் கட்டப்பட்டது. அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்காக தான் இந்த ஸ்டேஷன் உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தாம்பரம் விட்ட வண்டலூர் தான் ஸ்டேஷனு. 1954லேருந்து இன்னி வரைக்கும் 70 ஆண்டுகளாக இந்த ஸ்டேஷன் வந்து பலதரப்பட்ட ரயில்களை கடந்து செல்கிறது. இஎம்யூ ட்ரெயின்ஸும் ஸ்டாப்பாக இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை நகரின் ஒரு முக்கிய பகுதியாக, புறநகரின் ஒரு முக்கிய பகுதியாக வளர்ந்துள்ளது.
குறிப்பாக லாங் டிஸ்டன்ஸ் பஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்கும். இப்போ கிளாம்பாக்கம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இருந்தாலும் தன்னுடைய பழமை குன்றாமல் அப்படியே இன்னும் அப்படியே விடுப்புடன் இருந்து வருகிறது இந்த பெருங்களத்தூர். இப்போ இந்த பில்டிங்கெல்லாம் பார்த்துக்கா ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் தான் இருந்த இடம். ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் எனப்படும் வாகன தயாரிப்பு நிறுவனம் இருந்த இடம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் பல பிரச்சனைகளால் இழுத்து மூடப்பட்டு இன்றைக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் நிறுவனங்களுக்கும் பல அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் விற்கப்பட்டுள்ளது. அதுதான் இப்போ பார்க்குறீங்க. ரயிலுக்கும் பஸ்ஸுக்கும் எப்பவுமே சூப்பராக போட்டி நடக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வண்டலூர் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். இந்த வண்டலூர் ஒரு முக்கியமான ரயில். வண்டலூர் ஜூ உலக புகழ் பெற்ற அந்த சென்னையில் மிருகக்காட்சி சாலை அமைந்துள்ள வண்டலூர் ஜூ இங்கேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் போன்ற ரோடு பிரியுது. இங்கேருந்து மகாபலிபுரம் சுமார் 42 கிலோமீட்டர் தள்ளி மகாபலிபுரம் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து வாலாஜாபாத், காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கும் சாலைகள் பிரிகின்றது. வண்டி வேகம் எடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம ட்ரெயின் வந்து கூடுவாஞ்சேரி ஸ்டேஷனை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு பொத்தியாரிக்கிட்ட தாண்டி போயிடுச்சு. எனவே தான் வண்டியை வேகமாக எடுத்துருக்குறாங்க. தேவைப்பட்டாலே ஒழிஞ்சு இது பண்ணுவாங்க. செங்கல்பட்டு போகிற வரைக்கும் இதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ நாம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பார்க்க போகிறோம். KCPT எனப்படும் சென்னை மாநகரின் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் நிற்கும்னு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்துட்டு இருக்கிறோம் பாருங்கள். இது கிட்ட தான் KCPT தெரியுது பாருங்க. அந்த ஆட்சி தெரியுது. அதான் KCPT. இதுதான் கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இன்னும் திறக்கப்பட கூடிய வேலை திறந்துருவாங்க. திறந்த பிறகு கிளாம்பாக்கத்துக்கு நேரடியாக நீங்கள் கைவாக்கு மூலமாக பஸ்ஸில் போய் ஏறிக்கலாம். நெக்ஸ்ட் போய் பஸ்ஸில் ஏறிக்கலாம்.
இதுதான் ஜிஎஸ்டியோட ஆரம்பமாயிடுச்சு. இந்த கூடுவாஞ்சேரிங்கிற இடத்த கூடுவாஞ்சேரி தாண்டி பொத்தேரி வந்துட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் சிறிய கிராமமாக இருந்த கூடுவாஞ்சேரி இன்றைக்கு சென்னை மாநகரின் மற்றொரு மிகப்பெரிய மெகா நகரமாக, துணைக்கோள் நகரமாக வளர்ந்துள்ளது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம், அந்த பக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இப்படி வளர்ந்தாச்சு. இன்னைக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆவடிக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக புது லைன் போட போகிறத ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் எஸ்ஆர்எம் இந்த காலேஜ் வந்தாச்சு பாருங்க. இது புத்தேரி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. உலகெங்கும் இதற்கு கிளைகள் உள்ளன. உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ரெப்யூட்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா அண்ட் அப்ராட். கடந்த 1980s இந்த சாதாரண ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்து இன்னைக்கு உலகளாவிய ஒரு கல்வி நிறுவனமாக வளர்ந்துள்ளது இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம். அதை தாண்டி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். எல்லாமே மருத்துவமனை, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு அவங்க கால் பதிக்காத துறையே கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டே இந்த எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட்னே இருக்குது. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரபல ஒரு வர்த்தக சாம்ராஜ்யமாக இந்த எஸ்ஆர்எம் கல்வி குழுமம் வளர்ந்துள்ளது என்பதில் எழுவும் மையமில்லை. சாதாரண கிராமமாக இருந்த புத்தேரியை உலகத்தரத்திற்கு கொண்டு சென்றது எஸ்ஆர்எம் என்பது எந்த அளவு கொண்டு சென்றது எஸ்ஆர்எம் தான். இது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ எஸ்ஆர்எம் இதைத்தான் நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். புத்தேரியை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வருடங்களுக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. பொட்டல் காடாக இந்த இடம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடுகளாலும் கல்வி நிறுவனங்களாலும் கடைகளாலும் நிரம்பி வடிகின்றது. இதற்கு வித்திட்டர்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனரே ஆவார். எப்படி பாருங்க, ரயில் ரோடு பக்கத்துலேயே போகுது பாருங்க. எப்படி சூப்பராக இருக்கா? சூப்பராக ரேசிங். இந்த ட்ரெயின், பஸ்ஸும் ட்ரெயினும் சேசிங் பண்ணுறது என்ன கண்கொள்ளா காட்சி இதில். இதுதான் காட்டாங்குளத்தூர். காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். பெருமாள் கோயில் ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கிறோம். இங்கே புகழ்பெற்ற பாடலாத்திரி நரசிம்மர் கோவில் உள்ளது. எப்படி சிவனுக்கு 3 கண்கள் இருக்கிறதோ அதே போல் இங்கே உள்ள பெருமாளுக்கு 3 கண் இருக்கு. இது இப்போ இந்த பெருமாளை வேண்டிட்டு பார்த்தீங்கன்னா வீடு பேரு ஸ்தலம், வீடு கிடைக்கும். அந்த
நில பூமி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நமக்கு தீர்வாகும். வீடு கிடைக்கும், வீடு கண்டிப்பாக நிச்சயமாக நடைபெறும். பாடலாதிரி அருள்மிகு பாடலாதிரி நரசிம்மர் திருக்கோவில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் செட்டிப்புண்ணியம்ங்கிற இடத்துல புகழ்பெற்ற ஹயக்ரீவர் கோவில் உள்ளது. கல்வி கேள்விகளை சிறந்து விளங்குவதற்கு செட்டிப்புண்ணியம் ஹயக்ரீவரை வழிபட்டால் நல்லது கிடைக்கும். இந்த சிங்கப்பெருமாள் கோவில் தான் அந்த 2 பெருமாள் கோவிலுக்கும் வெற்றி பாயிட்டு பாருங்கள். நம்ம சிங்கப்பெருமாள் கோவில் கிளாஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எதை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா பரனூர் எனப்படும் மஹேந்திரா சிட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐடி நிறுவனங்களாலும் அடுக்குமாடி குடியிருப்புகளாலும் நிரம்பி வடிகின்றது. செங்கல்பட்டினுடைய பக்கத்தில் இருக்குது. சென்னையிலேருந்து 52 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் குடவாய் ஏரி வரும். இந்த குடவாய் ஏரி தாண்ட உடனே செங்கல்பட்டு ரயில் நிலையம் வரும். நமக்கு ஏற்றாப்புல தான் டிஎஸ்டி ரோடு போயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த செங்கப்பெருமாள் தாண்டவரை அப்படியே ரோடு அப்படியே ஏறிடும். பாருங்கள், இந்த குடவாய் ஏரியை பார்த்துட்டு செங்கல்பட்டு ஏரியா ஸ்டேட் ஜங்ஷனை பார்ப்போம். இதுதான் குளவாய் ஏரி, செங்கல்பட்டு நகரங்களில் முக்கிய அடையாளங்களில் ஒன்று. இந்த குளவாய் ஏரி பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். இங்கே வந்து படகு போட்டி மரம்லாம் இருக்குது. இங்கே நம்ம செங்கல்பட்டு நகருக்கும் சென்னை நகருக்கும் குடிநீர் சப்ளை கோடை காலங்களில் தரப்படுகின்றது. செங்கல்பட்டு நகரின் குடிநீர் ஆதாரமாக விளங்குவது இந்த குளவாய் ஏரி தான். பாருங்கள், இதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து கல்கட்டா போகும்போது புவனேஸ்வருக்கும் பர்ஹாம்பூருக்கும் இடையே சில்கா ஏரி வரும். இதை விட இது ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு அப்படியே ஏரியும் ட்ராக் அப்படியே ஒட்டியே போகும். அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட சில்கா ஏரி குளவாய் ஏரி 2 கடல் ஒரே அமைப்பில் தான் இருக்குது. பாருங்கள், அதுவும் அந்த பக்கம் மலை இருக்கும், இந்த பக்கம் மலை இருக்குது. பாருங்கள், மிதவைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. பாருங்க, குளிர்ந்த காற்று அடிக்குது. தண்ணியோடைய இது அப்படியே இருக்கு. பாருங்க, இப்போ நாம் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். இன்னும் செங்கல்பட்டு ரயில் நிலையத்துக்கு சுமார் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த வளைவு சரி, இப்போ நம்ம பயணிக்கிறது சரியான வளைவு. இங்கே என்ட்ரே ட்ரெயின் அப்படியே தெரியும். இதுதான் சிறுவர் சீர்திருத்த பள்ளி. அதாவது 18 வயதுக்கு கீழ் உள்ள தவறு இழைக்கும் சிறுவர்களை இங்கே தான் சேர்த்து அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து நல்லவர்களாக வாழ வைக்கக்கூடிய இது சிறுவர் சீர்திருத்த பள்ளி. தமிழக அரசின் சமூக நலத்துறையின் கீழ் வருகின்றது. பாருங்கள், இதுதான் சிக்னல் ஸ்விட்சிங் போஸ்ட். இது முதல் லோக்கோ ஷெட்டாக இருந்தது. இப்போ இந்த சிக்னல் ஸ்விட்சிங் போஸ்ட்டாக இருக்கிற இடம் லோக்கோ ஷெட்டாக இருந்தது. அப்போ தான் நாங்கள் மீட்டர் கேஜாக இருக்கும்போது நீராவி இன்ஜின்கள் அங்கே தான் நிறுத்துவாங்க. பாருங்கள், இங்கே செங்கல்பட்டில் 2 நிமிஷம் அந்த ட்ரெயின் நிற்கும். செங்கல்பட்டு வந்து ஒரு முக்கியமான ரயில் நிலைய சந்திப்பு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம், ரேணிகுண்டா, அப்புறம் அந்த பாம்பே, டெல்லி எல்லாத்துக்கும் லைன் பிரியுது. முதல்ல மீட்டர் கேஜாக இருந்த லைன்கள் தான் ப்ராட் கேஜாக மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எல்லா பகுதிகளிலிருந்து இந்த செங்கல்பட்டு ரயில் நிலையம் லிங்க் ஆகிருக்குது. பாருங்கள், இங்கிருந்து புறநகர் ரயில்கள் அரை மணி நேரத்துக்கு ஒரு புறநகர் ரயில் சேவை சென்னை கடற்கரை வரை உள்ளது.
இப்போ நம்ம நெருங்கி இருக்கிற ஸ்டேஷன் எதுனா மேல்மருவத்தூர். இது ஒரு முக்கியமான ரயில் நிலையம். இங்கே உள்ள ஆதிபராசக்தி சித்தர் பீடம் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது. இந்த சித்தர் பீடத்திற்கு பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய எல்லா ஸ்டேட்லேயும், தமிழ்நாடு மட்டுமின்றி எல்லா ஸ்டேட்லேருந்து வர்றாங்க. ரொம்ப கடந்த பார்த்திங்கன்னா ஒரு 40 ஆண்டுகளாக சித்தர் பீடம் மக்கள் சேவையில் சிறந்த இதை பெற்று வருகிறது. இது இங்கே இருக்கும் கூட்டமே சாட்சி. இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்கிறது. செந்நிற உடை உடுத்தி ரொம்ப இதுவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ட்ரெயினில் ஏறுறதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்கா. ரொம்ப பக்தி பெருக்கோட இந்த கோவிலுக்கு வராங்க. இது எப்படின்னா 1985க்கு முன்னால் ஒரு சாதாரண கிராமமாக இருந்தது. 1985க்கு பிறகு பார்த்திங்கன்னா இது சாதாரண அசுர வளர்ச்சி எடுத்தது. பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா முன்னாள் இந்திய பிரதமர்கள் ராஜீவ்காந்தி, இந்திய குடியரசுத் தலைவர் கியானி ஜெயில் சிங், தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நெடுஞ்செழியன் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த ரொம்ப உலக புகழ் பெற்றது. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1988 பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் மீட்டர் கேஜில் பிளாட்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாபெரும் ரயில் நிலையமாக 4 நடைமேடைகளுடன் நிறைய லூப் லைனோடையே இருக்குது. எல்லா பேருந்துகளும் இந்த மேல்மருவத்தூர் ஸ்டாப்பில் உண்டு. முதல்ல பார்த்திங்கன்னா திண்டிவனம் விட்டா நேரம் செங்கல்பட்டு தான் நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூரை ஒரு ஸ்டாப்பாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷனும் ஒரு முக்கிய ஸ்டேஷனாக இருக்குது. உறங்கி கிடந்த சாதாரண கிராமமான மேல்மருவத்தூர் கடந்த 40 ஆண்டுகளில் ஆன்மீகத்தில் அசுர வளர்ச்சி பெற்றுள்ளது. தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த சித்தர் பீடத்துக்கு தரிசனம் பண்ண வராங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக வளர்ச்சியில் கிடைத்த படத்தை கொண்டு பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இப்படின்னு நல்ல சமூக நற்பணிகளை செய்து வருகின்றார்கள் பங்காரு அடிகளார் குடும்பத்தினர். ரொம்ப இது பண்ணுறாங்க. எல்லாம் தங்கும் வசதியெல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மேல்மருவத்தூரை ஒரு மாபெரும் நகரமாக உருவாக்கிய பெருமை அருட்திரு பங்காரு அடிகளார் அவர்களையே சாரும். வண்டி கிளம்பிடுச்சு. இந்த மேல்மருவத்தூர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா ரயில்களும் நிற்கின்றன. அதாவது ஒரு சில வந்தே பாரத், தேஜாஸ், அப்புறம் 2-3 வைகை, இந்த மாதிரி ஒரு 5-6 ட்ரெயின்களை தவிர்த்து மற்ற எல்லா ரயில்களுமே மேல்மருவத்தூரில் ஒரு 2 நிமிஷம் கட்டாய ஸ்டாப்பிங் உண்டு. ஏன்னா இங்கேருந்து இந்த ஆதிபராசக்தி சித்திரப்படத்தை தரிசிப்பதற்கு இந்தியா முழுக்க வராங்க, தமிழ்நாடு முழுக்க வராங்க. எனவே தான் இதை கருத்தில் கொண்டு எல்லா ட்ரெயின்களுக்கும் 2 நிமிஷம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டோம். யூடியூப் நண்பர்களே, இப்போ நம்ம திண்டிவனம் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். இது ஒரு முக்கியமான ரயில் நிலையம். இங்கேருந்து பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை ஆகிய இடங்களுக்கு சாலைகள் பெறுகின்றன. குறிப்பாக உலக புகழ்பெற்ற செஞ்சிக்கோட்டை இங்கிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஒரு முக்கியமான ரயில் நிலையம். இங்கே எல்லா ட்ரெயினும் நிற்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரோவிலும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருவண்ணாமலை 67 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரி 40 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இது ஒரு முக்கியமான வர்த்தக நகரம். தின்துருணி வனம் என்ற சொல்லே திண்டிவனம் என மாறியதாக சொல்லுவார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு தாலுகா. அது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரயில் ரோடு பக்கத்துல இருக்கும். ஜிஎஸ்டி ரோடு, ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப ஜஸ்ட் ஒரு நாட் ஈவன் 150 மீட்டர்ஸ் தான் அந்த ரயிலுக்கு ரோடுக்கு எடுக்கிற டிஃபரன்ஸு. ஸ்டேஷன் பக்கத்தில் இறங்கின உடனே உங்களுக்கு திருச்சி, சென்னை ஜிஎஸ்டி ரோடு வந்துடும். சப்போஸ் இந்த ட்ரெயினில் ப்ராப்ளம்னு சொன்னால் நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி மாறிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான வெரி ப்ராக்சிமிட்டி டு ரயில்வே ஸ்டேஷன். பட் ஸ்டேஷன் கூட நம்ம நுழைய போகிறோம் பாருங்கள். Scheduled to arrive at 16 hours 58 minutes is now running late by 0 hours 50 minutes and it is expected to arrive here by 17 hours 48 minutes on platform number 2. Coffee.
இதுதான் ஜிஎஸ்டி, நமக்கு ஏற்றாப்பளுக்கு தான் ஜிஎஸ்டி ரோடு பாருங்கள். இது அந்த மேம்பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த பக்கம் போகும்போது தான் ஜிஎஸ்டி ரோடு. எல்லா பஸ்ஸெல்லாம் இங்கே மாறிக்கலாம். செஞ்சி, திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி போகிறவங்க இங்கே இது மாறிக்கலாம். இப்போ அந்த வரும் பாரு. இது அந்த மேம்பாலம் தெரியுது பார்த்து, பஸ்ஸு நிற்குது பாருங்கள் டிராஃபிக்கில். இதுதான் திண்டிவனம் ஜிஎஸ்டி ரோடு, சென்னை திருச்சி ஹைவே பைபாஸ் ரோடு பின்னால் வரும். உங்களுக்கு பாண்டிச்சேரி ரோட ஒட்டி இதை கட் பண்ணி இன்டர்செக்ட் பண்ணி போகும். அது இப்போ உள்ளே வராது, அது நேரம் அப்படி இப்படி இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே வரது தான் இந்த கணக்கு. இந்த ரோடு தான் ஜிஎஸ்டி ரோடு பாருங்கள். எல்லா பேருந்துகளும் திண்டிவனம் உள்ளே வந்து விட்டு செல்லும். இதில் முக்கியமான ஒரு சில பேருந்துகளை லாங் டிஸ்டன்ஸ் வண்டிகளை தவிர்த்து எல்லா பேருந்துகளும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு இந்த இந்த வழியாக தான், இந்த மேம்பாலம் வழியாக தான் திண்டிவனத்துக்குள்ளே வந்து தரா ஒரு இடம் நின்று விட்டு பயணிகளை ஏற்றி செல்லும். இப்போ நாம் நெருங்கிட்டு இருக்கிறது என்ன ஸ்டேஷன்னா விழுப்புரம். அதாவது இங்கேருந்து தான் நமக்கு வந்து ட்ராக்கு பிரியும். நம்ம வந்து மெயின் லைனில் போக போகிறோம். இங்கேருந்து கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக மெயின் லைனில் திருச்சிக்கு போக போகிறோம். கார்டு லைன் நம்ம அப்போ கிடையாது. இப்போ நம்ம திருச்சி டிவிஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சென்னை டிவிஷனை கடந்து திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டத்துக்குள்ள நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் பாருங்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா திருச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருச்சி டிவிஷன் தான், திருச்சி ஜங்ஷன் போகிற வரைக்கும். இப்போ அந்த திருச்சி கோட்டத்தில் என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே வந்து லோகோ பைலட்ஸ் வில் இன்டர்சேஞ்ச். இந்த ட்ரெயினுக்கு எப்படின்னா சென்னை டு தாம்பரம் டு விழுப்புரம் வரைக்கும் ஒரு பைலட்டு, விழுப்புரம் டு திருச்சிராப்பள்ளி ஒரு பைலட்டு, அந்த மாதிரி டிவிஷன் வாரியாக இது பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இப்போ நம்ம விழுப்புரம் சந்திப்புக்குள்ளே நுழைந்து விட்டோம். இது ஒரு முக்கியமான ரயில் நிலைய சந்திப்பு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு மெயின் லைன், கார்டு லைன், பாண்டிச்சேரி, காட்பாடி, திருப்பதிக்கு லைன் பிரியுது. எல்லாமே முதல்ல மீட்டர் கேஜாக இருந்து ப்ராட் கேஜில் ஆன லைனில் தான் எல்லாருமே சூப்பராக இன்றைக்கி வந்து எல்லா இதோட லிங்க் இருக்குது. இன்றைக்கி விழுப்புரம் பஸ் லிங்க் இப்போ நம்ம ஈஸ்ட், நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆல் ஓவர் இந்தியா. இங்கேருந்து இந்தியாவோட எல்லா பாகத்துக்கும் ரயில் இருக்குது. புது பிளாட்ஃபார்ம் போட்டுட்ருக்காங்க விழுப்புரத்தில். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்கள் பிரிக்கெடுக்கனால நிறுத்துறதுக்கு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. அதனால் புது பிளாட்ஃபார்ம்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதுதான் கோச் மெயின்டெனன்ஸ் டெப்போ, சிடிஓ எனப்படும். இப்போ இது வந்து நமக்கு வந்து காட்பாடி போகிற மெயின் லைன் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட் பாருங்கள். நம்ம வண்டி 5வது பிளாட்ஃபார்த்தில் நிற்குது. ஏன்னா இது மெயின் லைன் போகிறதுக்கு இதுதான் ட்ராக்ஷன் சேஞ்ச் பாயிண்ட். உங்களுக்கு அதனால் ஈஸியாக உங்களுக்கு இது எடுக்காமல் இது பண்ணுவாங்க பாருங்கள். ஒரு கம்பார்ட்மெண்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 பிளாட்ஃபார்ம் இந்த ஸ்டேஷனில் இருக்குது. இப்போ 7வது பிளாட்ஃபார்ம் போட்டுட்ருக்குறாங்க.
ஏன்னா குறிப்பாக புதுச்சேரி செல்லும் ரயில்கள் நிற்பதற்கும், ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா குட்ஸ் வந்ததுன்னா அதை அகாமடேட் பண்ணுறதுக்கும் புதுசாக 7வது பிளாட்ஃபாரத்தில் போட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ரயில் நிலைய சந்திப்பு. இந்த லைன் தான் உங்களுக்கு பாண்டிச்சேரி, பெரும்பாலும் பாண்டிச்சேரி போகிற ட்ரெயின்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் தான் நிற்கும். பாருங்க, அது ஏற்றாப்புறம் நிற்குது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில், அது பாண்டிச்சேரி போகக்கூடிய ட்ரெயின், மெயின் லைன் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட். யூடியூப் நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கம்மியாக சூரியன் மறையாதாலும் இருட்டு வரப்போதாலும் ரொம்ப வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ண முடியாது, யூடியூப்ல எடுக்க முடியாது. எனவே முக்கியமான ஸ்டேஷன்ஸில் மட்டும் நான் உங்களுக்கு வந்து இது எடுக்கிறேன். பாருங்க, நமது வண்டி விழுப்புரம் சந்திப்பை விட்டு புறப்பட்டு விட்டது. இனிமே பார்த்தீங்கன்னா லைனே டிவியேட் ஆகும். இப்போ நம்ம போகிறது என்னன்னா மெயின் லைன் கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் வழியா போறோம். இது வந்து 242 கிலோமீட்டர். இப்போ நம்ம கார்டு லைன் முதல்ல வந்தது பார்த்தீங்கன்னா 178 கிலோமீட்டர். ரெண்டுத்துக்கு பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். ஸோ நமக்கு சிங்கிள் லைன் தஞ்சாவூர் வரைக்கும் சிங்கிள் லைன் செக்ஷனாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏகப்பட்ட கிராசிங்ஸும் இருக்கு, அது அனுசரித்து தான் ட்ரெயின் போய் ஆகணும். அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது. உங்களுக்கு 10:30 மணிக்கு உங்களுக்கு போகுது. அதே இப்போ டபுள் லைன் ஒன்ஸ் தஞ்சாவூர் விழுப்புரம் டபுள் லைன் முடிச்சிட்டாங்கன்னா ட்ராவல் பிகம்ஸ் மோர் ஈஸியர் அண்ட் வித்தவுட் நோ கிராசிங். இப்போ நம்ம மெயின் லைன் கார்ட் லைன் பெரிய இடத்த ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கிறேன், பாருங்க. கடை மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது இதுதான் முதல்ல மீட்டர் கேஜ் ஸ்டாப்லிங் லைனா இருந்தது. இப்போ பிராட் கேஜ் டீசல் இன்ஜின்ஸ்க்கு ஸ்டாப்லிங் லைனா போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இஎம்டி எலக்ட்ரோ மோட்டிவ் டீசல் இன்ஜின் 4500 ஹார்ஸ் பவர். சார் இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்ட் லைன் பெரிய இடத்த பார்க்க போகிறோம். அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கார்ட் லைன் பிரிஞ்சிடும். கார்ட் லைன்கிறது எப்படி போகுதுன்னா உளுந்தூர்பேட்டை, விருத்தாச்சலம், பெண்ணாடம், அரியலூர், டால்மியாபுரம், லால்குடி, ஸ்ரீரங்கம் வழியாக பொன்மலை வழியாக திருச்சியை அடைகிறது. நம்ம வண்டியை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கே பிரியற லைன் ஆனது பொன்மலையில் வந்து ஜாயின் ஆகும். கோல்டன் ராக்குக்கு 1 கிலோமீட்டர் முன்னால் வந்து ஜாயின் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மெயின் லைனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் டிராஃபிக் அதிகம், சரக்கு ரயில் போக்குவரத்து அதிகம். வேணெல்லி சுற்றி பார்த்தீங்கன்னா காரைக்கால் துறைமுகத்துக்கு செல்லும் சரக்கு ரயில்கள் இந்த மெயின் லைனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரைக்கால் துறைமுகத்து நிலக்கரி மற்றும் உரம் ஏற்றி செல்லும் சரக்கு ரயில்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் போயிட்டு இருக்குது. எனவே இது முக்கியத்துவம் வாய்ந்த லைன். இதுதான் டிராக்ஷன் சப்ஸ்டேஷன் விழுப்புரம் 110. இங்கேருந்து தான் எல்லா விழுப்புரத்துலேருந்து உங்களுக்கு வந்து விருத்தாச்சலம் வரைக்கும் சப்ளை ஆகுது. அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடலூர் வரைக்கும் சப்ளை ஆகுது மெயின் லைனில். கிட்டத்தட்ட ஒரு டிராக்ஷன் சப்ஸ்டேஷன் என்னன்னா நம்ம டிஎன்இபியிலேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை இங்கே சேமித்து வச்சு இங்கிருந்து ரயில்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதுதான் டிராக்ஷன் சப்ஸ்டேஷன். நம்ம ட்ரெயினுக்கு வந்து விழுப்புரம் வரைக்கும் கடலூர் வரைக்கும் டிராக்ஷன் இங்கேருந்து தான் சப்ளை ஆகுது. கடலூரில் தனியாக டிராக்ஷன் சப்ஸ்டேஷன் இருக்குது. கடலூர் போர்ட் இருக்கு இல்லையா, அங்கே தனியாக டிராக்ஷன் சப்ஸ்டேஷன் இருக்குது. பாருங்கள், எல்லாம் வேலை இருக்கும், நம்ம சொல்ல முடியாது. அவங்க நம்மளே ஒரு டாப்பராக இருந்திருக்கோம் பொண்ணுக்கு, நம்மளே ஒரு பொண்ணுக்கு டாப்பர் தானே. அப்போ அப்படிங்கும்போது அதில் ஒன்றுமே சொல்ல முடியாது. இதுதான் இஎம்டி ஐராவத். ஸோ நம்ம ட்ரெயின் வந்து ஆக்சலரேஷன் பிக்கப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ட்ரெயின் பேக் எடுக்க ஆரம்பிச்சிருது. இப்போ கார்ட் லைன் பெரியதை பாருங்கள், 164வது கிலோமீட்டரில் இங்கே பெரிய இந்த ட்ராக் ஆனது 337வது கிலோமீட்டரில் வந்து 403வது கிலோமீட்டர்லையும் இங்கே 337வது கிலோமீட்டர்லையும் பொன்மலையில் வந்து ஜாயின் ஆகும். பொன்மலைக்கு சுமார் 1 கிலோமீட்டர் முன்னால் வந்து ஜாயின் ஆகும். பாருங்கள்,
அதான் ட்ராக் பிரிஞ்சிருச்சு பாருங்க. அந்த லைன் தான் கார்ட் லைன். திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் கார்ட் லைன். கடந்த February 1, 1929 இந்த கார்ட் லைனை மீட்டர் கேஜ் ட்ராக்காக போட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க காலத்தில். விடுதலைக்கு பிறகு இந்த கார்ட் லைன் வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்ற ட்ராக்காக விளங்கியது. தென் மாவட்டங்களுக்கு செல்கின்ற 90% ரயில்கள் இந்த கார்ட் லைனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது ரயில் போக்குவரத்தின் கருதி இந்த லைனை வந்து டபுள் எலக்ட்ரிஃபைட் ட்ராக்காக ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு சூப்பராக இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம மெயின் லைனையும் அதே மாதிரி டபுள் லைனாக மாற்றிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. ஸோ இப்போ மெயின் லைனில் நம்ம என்டர் ஆகிட்டோம். இப்போ நாம் நினைக்கிட்டு இருக்கிற ஸ்டேஷன் எதுனா பண்ருட்டி. இது ஒரு முக்கியமான ரயில் நிலையம். பண்ருட்டி சுற்றி பலா தோட்டங்களும் முந்திரி தோட்டங்களும் அதிகம். இங்கே இருக்கக்கூடிய பலாப்பழமும் முந்திரியும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அறுப்பப்படுகிறது. வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பண்ருட்டி பலாப்பழம் உலக புகழ் பெற்றது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா NLC நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் பார்த்தீங்கன்னா சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு முக்கியமான ஊர் பண்ருட்டி. இப்போ தான் நினைக்கிட்டு இருக்கோம். சென்னையிலிருந்து 180 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த பண்ருட்டி கருவு வந்து உலக வேர்ல்டு அப்படியே வளைவில் தான் ட்ரெயின் நிற்கும். அப்படியே இப்போ நம்ம பண்ருட்டி ஸ்டேஷன் இறங்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் திண்டிவனம் போகிற ரோடு. அப்படியே விழுப்புரமும் போகலாம், அப்படியே மாளிகைமேடு வழியாக கட் பண்ணி முண்டியம்பாக்கம் வழியாக திண்டிவனம் போயிடலாம். இப்போ நம்ம பண்ருட்டி ஸ்டேஷனுக்கு இது வந்து ரயில்வே கேட்டாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேம்பாலம் ஆக்கிட்டாங்க. ரயில்வே மேம்பாலம் ஆக்கி போக்குவரத்து எளிதாக்கி விட்டனர். இங்கே கிராசிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே அநேகமாக இங்கே கிராசிங் இருக்குது. ஏன்னா மயிலாடுதுறையிலிருந்து விழுப்புரம் வரும் மெயின் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட் மெமு இங்கே தான் இப்போ தான் எதிர்த்தாப்பில் வந்துட்டு இருக்கு. அதனால நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வண்டி வந்தப்பறம் நம்ம ட்ரெயின் கிளம்புன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியும் எப்படின்னு பார்ப்போம். இந்த கும்பல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இது இங்கே தான் நின்றுட்டுருக்குறாங்க. இந்த ட்ரெயினில் விழுப்புரம் போகிறதுக்கு நின்றுட்டுருக்குறாங்க பாருங்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிராசிங் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மயிலாடுதுறை விழுப்புரம் மெயின் லைன் EMU. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் புவனேஸ்வர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதுவும் பின்னால் வந்துட்டுருக்குது. அது எந்த இடத்துல கிராஸ் ஆகுதுன்னு தெரியல. நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினை பார்த்துட்டு அப்புறம் அடுத்த ட்ரெயின் இது பண்ணுவோம். அநேகமாக அந்த நெல்லிக்குப்பம் நெல்லிக்குப்பத்தில் டிடெயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டேஷன் நெல்லிக்குப்பத்தில் இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அந்தி சாயும் நேரம் வந்து விட்டது. பொழுது என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிட்டு வருது. இனிமேல் பார்த்தீங்கன்னா முக்கிய ஸ்டேஷன்ஸில் மட்டும் தான் நான் விளாக் எடுக்க போகிறேன். எல்லாம் லைட் வெளிச்சத்தை வச்சு தான்.
நம்ம ட்ரெயின் வந்துட்டு இருக்குது பாருங்கள். எதிர்பார்த்து கொண்டிருந்த மெயின் லைன் இங்கே வந்தாச்சு. இது ட்ரெயின் வந்தோடனே இது கிளம்பிடும் பாருங்கள். இது மயிலாடுதுறை பிற்பகல் 3:15 புறப்பட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் வருது. 7 மணிக்கு திருச்சி விழுப்புரம் வருது. ரொம்ப குறிப்பாக அலுவலக பணியாளர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் இவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக சிதம்பரம், கடலூர்லேருந்து விழுப்புரம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பண்ருட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்ல டிமாண்ட் உள்ள பேட்டர்னேஜ் உள்ள ட்ரெயின்னு பாருங்கள். இதுதான் அந்த ட்ரெயின். மயிலாடுதுறை விழுப்புரம் மெயின் லைன் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட். இப்போ நம்ம நினைக்கிட்டு இருக்க ஸ்டேஷன் திருப்பாதிரி புலியூர், கடலூர் என்டி. இங்கேருந்து நான் சொல்லியிருப்பேன், கடலூர் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கேருந்து புதுச்சேரி, மரக்காணம், மகாபலிபுரம் போன்ற இடங்களுக்கு பேருந்துகள் எந்நேரமும் ரவுண்ட் த கிளாக் இருக்குது. எனவே தென் மாவட்டங்களிலிருந்து பாண்டிச்சேரி போகிறவங்க இங்கே திருப்பாதிரி புலியூர் தருங்க. அங்கேருந்து பேருந்து மூலம் மரக்காணம், புதுச்சேரி, மகாபலிபுரம் போன்ற இடங்களுக்கு செல்லலாம். இது கடலூர் என்டி புது நகரம். கடலூர் புதுநகரம் தான் திருப்பாதிரி புலியூர் என அழைக்கப்படுகிறது. 2 இது இருக்குது. கடலூர் போர்ட்டுன்னு அடுத்த ஸ்டேஷன் எங்கள் ட்ரெயின் நிற்காது. இது கடலூர் புதுநகரம். இங்கேருந்து தான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து நம்ம போகலாம் பாருங்கள். இங்கே சுமார் 2 நிமிஷம் நிற்கும் இங்கே ட்ரெயின்.
நம்ம கடலூர் என்டி நியூ டவுன் விட்டு கிளம்பிட்டோம், திருப்பாதிரி புலியூரை விட்டு கிளம்பிட்டோம். இன்னும் இப்போ அடுத்த ஸ்டாப்பிங் எதுனா நமக்கு சிதம்பரம் தான். கடலூர் போட்டு ஸ்டாப்பிங் கிடையாது. ஏன் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்கன்னா, சின்ஸ் த ஸ்டேஷன் இஸ் வெரி ப்ராக்சிமிட்டி டு த பஸ் ஸ்டாண்ட், கடலூர் பஸ் ஸ்டாண்ட், ஸ்டாப்பிங் வாஸ் டன் இயர். இதான் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது அங்கே அந்த மேம்பாலத்து அந்த இது இங்கேருந்து தான் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கேருந்து மகாபலிபுரம், மரக்காணம் போன்ற இடங்களுக்கு நாம் செல்லலாம். ஈசிஆர் வழியாக புதுச்சேரி, குறிப்பாக புதுச்சேரி பாருங்க, இங்கே இறக்கலாம் பாருங்க. இப்போ நாம் நெருங்கிட்டு இருக்கிற ஸ்டேஷன் எதுனா சிதம்பரம். ஈசனின் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இந்த இதை தில்லை நடராசர் கோவில் ஆகாய ஸ்தலம். அது மட்டும் இல்லாது புகழ்பெற்ற அண்ணாமலை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள ஊர் இதுதான். அந்த மேம்பாலத்தை ஒட்டி இருக்கிறது அண்ணாமலை நகர். இங்கே பக்கத்தில் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்குது. இது பல அரசியல் தலைவர்களையும் பல அறிவியல் மேதைகளையும் உருவாக்கி உள்ளது, அதிகாரிகளையும் உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகம். கடந்த 1929ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இப்போ நம்ம சிதம்பரம் ரயில் நிலையத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் பாருங்க. ஸ்டேஷன் கோடு எதுனா CDM. இங்கிருந்து புகழ்பெற்ற வள்ளலாரின் சத்தியஞான சபை சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் வடலூரில் இருக்குது. இதே பிச்சாவரம் சுரபுன்னை காடுகள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நாம் சிதம்பரம் ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டோம். அடுத்து நாம் பார்க்க போகிற ஸ்டேஷன் எதுனா சீர்காழி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை. அதுக்கப்புறம் மயிலாடுதுறை ஸ்டாப்பிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், புதலூர், திருவரம்பூர், திருச்சி. புதலூர் ஸ்டாப்பிங் கிடையாது, திருவரம்பூர், திருச்சி. நண்பர்களே, இப்போ நம்ம நுழைஞ்சிட்டு இருக்கிற ஸ்டேஷன் எதுன்னா சீர்காழி. அதாவது நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துக்குள்ள நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஒரு முக்கியமான நகரம். அதாவது என்னென்னா, சீர்காழின்னா எல்லாருக்குமே தெரியும், புகழ்பெற்ற சட்டைநாதர் கோவில் உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த தமிழ் திரையுலகில் கடந்த 40 ஆண்டு காலம் தனது வெண்கல குரலால் பல நடிகர்களுக்கு தனது குரலை இந்த சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள், தெய்வ திரு சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பிறந்த ஊர் சீர்காழி. அதாவது தன்னுடைய ஊரின் பெயராலே சீர்காழி கோவிந்தராஜன் நினைக்கப்பட்டார். சீர்காழியில் பிறந்ததுனால இங்கே தான் சீர்காழி தான் படித்தார், செஞ்சார். கிட்டத்தட்ட 1960, 50களின் மத்தியில் திரைப்படத்துறையில் நுழைந்து
மக்கள் திலகம், நடிகர் திலகம், ஜெமினி கணேசன், SSR, முத்துராமன், ரஜினிகாந்த் வரைக்கும் பாடியிருக்கிறார். கிட்டத்தட்ட ராணுவ வீரன் படத்தில் ரஜினிகாந்துக்கு ஒரு பாட்டு, கடைசி கிளைமேக்ஸ் ஒரு பாட்டு பாடியிருப்பார். தனது வெண்கலக் குரலால் ஆனைமுகனையும் ஆறுமுகனையும் ஆதி பராசக்தியையும் மக்களிடம் கொண்டு சேர்த்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா சைவ சமய நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தருக்கு உமையாள் ஞானப்பால் ஊட்டிய இடம் சீர்காழி. இந்த சீர்காழி ரயில் நிலையத்தில் நம்ம நுழைஞ்சிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம் சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி கடலோடு கலக்கும் காவிரி பூம்பட்டினம் உள்ளது, பூம்புகார். இப்போ நம்ம சீர்காழி ரயில் நிலையத்தில் நுழைஞ்சிட்டோம். மயிலாடுதுறை மாவட்டத்துக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். டெல்டா மாவட்டமான முதல் மாவட்டமான மயிலாடுதுறைக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். பாருங்கள், சீர்காழி. சீர்காழி. இப்போ நான் நம்ம மயிலாடுதுறை சந்திப்புக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இது ஒரு முக்கியமான ரயில் நிலைய சந்திப்பு. விழுப்புரம் திருச்சி மெயின் லைனில் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்தாச்சு. நம்ம இருக்கக்கூடிய 242 கிலோமீட்டரில் 121 கிலோமீட்டர் வந்தாச்சு. இன்னும் 121 கிலோமீட்டர் திருச்சிராப்பள்ளிக்கு இருக்குது. 50% ஆஃப் த டிஸ்டன்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம கன்சர்ன் அந்த ரோட்டில் லாஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் அங்கே போய் அப்போ ஒரு நேரத்தில் அவனுக்கு ஃபோன் பண்ணோன்னா எங்கே பார்த்துட்டு சொன்னால் போயிட்டாங்க. உங்களுக்கு யாரும் பிளேஸ் எதுவும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை மற்ற 2 பசங்க வேற எங்கேயும் நின்று இருக்காங்க. இவங்க கதை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வெளியில் வரலாம். ஆனால் நீங்கள் சொன்னது இதுதான், ஏதோ கம்ப்ளீட் ஃபியூச்சர் அப்படின்னு கீழே கேட்கலாம். ஒன்றும் கேட்கல. கதை கூட்டிட்டு கீழே அவங்க பேசுகிறத வச்சு சவுண்டு கேட்டுக்கும்போது அதை வந்து சொல்கிறாங்க. அது கூட எனக்கு டவுட் ஆச்சு. நான் உங்களுக்கு கேட்டுக்க மாட்டேன். ஆமாம், என்னடா இல்லை அப்போ கீழே போய் நின்று பேசுகிற சவுண்டு கேட்டுட்டாங்க. வேறு நம்ம என்னடா போய் கேட்குறாங்க. போய் கேட்டால் கொரோனா போய் கேட்டாங்கன்னா போய் கேட்டுக்கிட்டு புரிஞ்சுதான் இல்லையா. இதுமாதிரி போய் கேட்டா கேட்டால் போலீஸ் வருது. பின்னாடியே இந்த பசங்க வரேன் என்னன்னு தெரியல. அப்படிதானே யோசிச்சுருக்காங்க. அது தெரியல. அவங்க வாட்ச் பண்ணுறது அதுக்கு தானே அவங்க வந்திருக்காங்க. யார் சொல்லி வந்தாங்க என்ன தெரியல. அதாவது இந்த திருநா இவர் செல்லவுக்கு போகணுமா? சரி.
ரிலேஷன் 10 நிமிஷம் புரியல. யூடியூப் கைஸ், இப்போ நம்ம வந்து குத்தாலம் ரயில்வே ஸ்டேஷன் நின்றுட்டுருக்கோம். இது வந்து தென்காசி குத்தாலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு முக்கிய நகரம். இங்கே பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற இந்த திருமணஞ்சேரி திருமணம் கைகூட உதவும் திருமணஞ்சேரி கோவில் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இது ஒரு மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு நகரம், ஒரு தாலுக்காவும் கூட. பாருங்கள், இங்கே நமக்கு மயிலாடுதுறையிலேருந்து தஞ்சாவூர் செல்லும் பேசஞ்சர் ட்ரெயின் வரதுக்காக இங்கே டீடைன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் ட்ரெயின் வந்த உடனே இந்த ட்ரெயின் கிளம்பிடும். பாருங்கள், இப்போ நாம் கும்பகோணம் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். கும்பகோணம் ஸ்டேஷன் வரப்போகுது. இது முக்கியமான ரயில் இருக்குது. இங்கே தான் நிறைய டீபோர்டிங்கும் ஆறுது, போர்டிங்கும் ஆகும். எப்படி திருச்சியிலேருந்து கிளம்பும்போது ஹாஃப் எம்டியாக தான் கிளம்பும். தஞ்சாவூர், கும்பகோணம் போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல கும்பல் ஏறுது. இது முக்கியமான தமிழகத்தின் ஒரு முக்கியமான நகரம். தஞ்சை மாவட்டத்தின் ஒரு தாலுகா. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கோட்ட அலுவலகம் பழைய சோழன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சிஆர்சி எனப்படும் சோழன் ரோட்வேஸ் கார்பரேஷனுடைய தலைமையகம் கும்பகோணத்தில் தான் இருக்கு. இப்போ தமிழ்நாடு அரசு பேருந்து கும்பகோணம் கோட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகாமகம் இங்கே தான் நடக்கும். இப்போ 2028 பிப்ரவரியில் நடக்கும். கடந்த 2016 நடந்தது. இப்போ 2028 நடக்க போது. பாருங்கள், இப்போ இந்த கும்பகோணம் ஸ்டேஷனுக்குள்ள நெருங்கிட்டோம். அது முக்கியமான ரயில் நிலையம். திருக்குடந்தை என அழைக்கப்படும் கும்பகோணம். இது திருக்குடந்தைன்னு பேர். கும்பகோணங்கிறது பேர் தான். அதுதான் ஒரிஜினல் பேர் என்ன, திருக்குடந்தை. இங்கே 2 நிமிஷம் இங்கே ட்ரெயின் நிற்கும். பாருங்கள், இப்போ நம்ம கும்பகோணம் ரயில் நிலையத்தை விட ட்ரெயின் புறப்பட்டு விட்டது. அடுத்து வரக்கூடிய ஸ்டாப் எதுனா பாபநாசம், தஞ்சாவூர், அப்புறம் உங்களுக்கு திருவரம்பூர். 3 ஸ்டாப் தான் இருக்குது திருச்சி வருவதற்கு. இப்போ நாம் நிற்கிறது எந்த இடம்னா சுந்தர பெருமாள் கோவில். என்னென்னு கிராசிங் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. இது வந்து எங்கள் சுவாமி மலைக்கு அடுத்த ஸ்டேஷன் இது. அங்கே தான் நம்ம ட்ரெயின் நின்றுட்டுருக்குது. என்னன்னு தெரியல. ஏற்றா போல் வண்டி வருதா என்னன்னு. இதுக்கு அடுத்தது தான் பாபநாசம் அருள்மிகு கற்பரட்சாம்பிகை கோவில் இருக்கிற கூடிய இடம். சுந்தரம் இங்கே தான் என்னன்னு தெரியல. என்னன்னு பார்ப்போம். இந்த ஊருடைய சிறப்பு என்னன்னா, தமிழக காங்கிரஸ் கட்சி உறுப்பினரும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்களுள் ஒருவரான தெய்வத்திரு ஜி.கே. மூப்பனார் அவர்களின் சொந்த ஊர். இந்த ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் தான் அவருடைய வீடு இருக்கிறதா சொல்கிறாங்க. எனிகா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம். அவருடைய மகனும் பார்த்தீங்கன்னா திரு ஜி.கே. வாசன் அவர்களும் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அவரும் இந்த பகுதியை சேர்ந்தவர் தான். இது மொத்தத்தில் இந்த இடம் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரை உருவாக்கிய ஊர். காமராஜர் காலத்தில் அரசியலில் நுழைந்து பிரதமர் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி ஆகியோருடன் நன்மதிப்பை பெற்று இந்திய அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக இருந்த ஜி.கே. மூப்பனார், தெய்வத்திரு ஜி.கே. மூப்பனார் அவர்களின் சொந்த ஊர் இது. இப்போ இங்கே தான் நம்ம நின்றுட்டுருக்குறோம். இப்போ நாம் நின்று எந்த ஸ்டேஷன் இதுன்னா பாபநாசம். திருநெல்வேலி பாபநாசம் அல்ல, தஞ்சாவூர் பாபநாசம். இங்கே பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற கர்ப்பரட்சாம்பிகை கோவில் இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. பாருங்க, ரெண்டு பாபநாசம் இருக்கு. இது தஞ்சாவூர் பாபநாசம்.
அடுத்தது நம்ம இருக்க போகிற ஸ்டாப் தஞ்சாவூர், தஞ்சை சந்திப்பு. இப்போ நாம் தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் நின்றுட்டுருக்குறோம். தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் வண்டி நின்றுட்டுருக்குது. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் நிற்கும். அதுதான் உங்களுக்கு வந்து காரைக்கால், காலையில் காரைக்கால் போக வேண்டிய டெமோ டீசல் எலக்ட்ரிக் மல்டிபிள் பாருங்கள். நமக்கு ஏற்றாப்போல் நிற்கிறது தான் உழவன் எக்ஸ்பிரஸ்ஸு. தஞ்சாவூர்லேருந்து சென்னை போகின்ற நைட் ட்ரெயின், த ராக்ஃபோர்ட் ஆஃப் டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ். ராக்ஃபோர்ட் தஞ்சாவூர்காரங்களுடைய ராக்ஃபோர்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வண்டி. இங்கே வரது 9:50 கொஞ்சம் இது வந்து ஒரு 2 நிமிஷத்தில் கிளம்பி நேராக கிளம்பி போய் நாளை அதிகாலை 4:50க்கெல்லாம் சென்னை எக்மோர் சென்று விடும். சூப்பரான ஒரு ட்ரெயின். இந்த கும்பல் எதுக்கு நிற்குதுன்னா, செம்மொழி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் செல்லும் செம்மொழி எக்ஸ்பிரஸுக்காக இந்த கும்பல் நிற்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல செம்மொழி எக்ஸ்பிரஸ் இந்த ஸ்டேஷனுக்கு வந்துடும். இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம தஞ்சாவூர் சந்திப்பை கடந்து விட்டோம். இப்போ நாம் திருச்சியின் நுழைவு வாயிலான திருவரம்பூர் பகுதிக்கு வந்தாச்சு. இங்கே 2 நிமிஷம் இப்போ ஸ்டாப்பிங் ரீசெண்டாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இப்போ நிறைய முதல்ல நான் சொல்லி இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி நிறையா பிஹெச்இஎல், துவாக்குடி, அப்புறம் நிறையா இந்த தொழிற்சாலைகள், அரசு கிளை எச்சகம், அரசு கல்லூரி, குடியிருப்பு பகுதிகள் நிறையா இருக்குது. எனவே இங்கே செல்லுகின்ற மக்கள் இங்கே இறங்குறதுக்காக இங்கே 2 நிமிஷம் இங்கே ஸ்டாப்பிங் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இறங்கி இது பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம இந்த இறக்க வேண்டிய இடம் திருச்சி தான். இப்போ இந்த ஸ்டாப்பிங் தான் கடைசி ஸ்டாப்பிங் இந்த ட்ரெயினுக்கு. இதுக்கப்புறம் நேராக திருச்சிராப்பள்ளி சந்திப்பு தான். யூடியூப் நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப பாருங்கள். இந்த வீடியோ முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி சந்திப்புக்கு போயிடும். போன உடனே என்னை எந்த பிளாட்ஃபாரத்தில் 8வது பிளாட்ஃபாரத்தில் தான் வண்டியை விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது அங்கே தான் அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இந்த பிளாகை நல்லா பாருங்கள், உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்கள். ஏனெனில் இந்த ட்ராவல் பிளாக் எதுக்கு போடுறேன்னா, நிறையா விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். பயணம் செய்ய மக்கள் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக யார்கிட்டையும் வந்து கேட்காம நம்மளே இந்த ட்ராவல் பிளாகை பார்த்து நம்மளே இது பண்ணிக்கலாங்கிற ஒரு இதில் செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த ட்ராவல் பிளாகை நானே போடுறேன். எனவே இந்த ட்ராவல் பிளாகை தொடர்ந்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்கள். இன்னும் இந்த விளாக் முடியலை. திருச்சி சந்திப்பில் நான் வண்டியை விட்டு இறங்கி உங்களுக்கு இது பண்ண போது நான் விளாக முடிப்பேன், பாருங்கள். நாம் இந்த ஜேர்னியை ஒரு வழியாக முடித்து திருச்சிராப்பள்ளி சந்திப்புக்குள்ளே நுழைந்து விட்டோம். இது பாருங்கள் எப்படி வண்டி கருவாருது பாருங்கள். இது 8வது பிளாட்ஃபாரத்தில் வண்டி நுழையுது. இங்கே இறங்கி தான் நம்மளுடைய இது பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம் அந்த ஜேர்னியை. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெயின் மெயின் லைனில் இருந்தாலும் அந்த ஆட் ஹவர்ஸில் வரது தான் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. இதை வருங்காலத்தில் சரி செய்வார்களை நம்பிக்கிறோம். இந்த 3:30 மணிக்கு பதிலாக 2:30 மணிக்கு கிளப்பினோம்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். வந்து இந்த டயத்துக்கு கொஞ்சம் அட்வான்ஸாகவே வந்துடலாம். எனவே இந்த ரயில்வே நிர்வாகம் வரக்கூடிய காலங்களில் இந்த டயத்தை கொஞ்சம் தாம்பரத்தில் கிளம்பும்போது அட்வான்ஸ் பண்ணி கிளப்புவை இங்கே குறித்த நேரத்துக்கு கொண்டு வருவாருன்னு நம்புகிறோம். இந்த பயணம் மொத்தத்தில் ரொம்ப சந்தோஷமாகவே அமைஞ்சுது பாருங்கள்.
ஸோ நமது பயணத்தை நிறைவு செய்து விட்டோம். இந்த யூடியூப்பை நான் நாளைக்கு எடிட் பண்ணிவிடுவேன். யூடியூப் சேனலில் பாருங்கள், ஜேர்னி விளாக்ஸை பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்கள் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜாய் ஹிந்த். விஜயகுமார்.